எதிர்ப்புகளை எதிர்கொள்ள பயந்து தீமை எதிர்க்க முன் வருவதில்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய எத்தனை அமைப்புகள், எல்லா அமைப்புகளும் தீமைக்கு எதிராக அவர்கள் பிரச்சாரம் செய்ய முன்வராததற்கான காரணம் என்னன்னா ஒன்றே ஒன்றுதான். சமுதாய மக்களுக்கு மத்தியில் எதிர்ப்புகளை நாம சந்திக்க நேரிடுகிறது. நம்ம மீது பல்வேறு அவதூறுகளை பரப்புகிறார்கள். இவர்கள் தான் ஊரை இரண்டாக்கியவர்கள், இவர்கள் குழப்பவாதிகள், குடும்பத்தை பிரித்தவர்கள், ஹதீஸை மறுத்தவர்கள், முன்னோர்களை இமாம்களை திட்டக்கூடியவர்கள், சஹாபாக்களை திட்டக்கூடியவர்கள், பல்வேறு குற்றச்சாட்டுகள் இந்த இஸ்லாத்தில் இல்லாத தீமைகளை எதிர்க்கக்கூடிய ஏகத்துவவாதிகளை நோக்கி முன்வைக்கப்படுகிறது. அவ்வளவு பழிச்சொல்களை நாம் சுமக்க வேண்டுமா? அல்லது 4 பேரோட ஒருவர் நல்லவர் என்ற பெயரை நாம் பெற வேண்டுமா என்றவர்கள் பார்த்து தீமை எதிர்க்க முன் வரலங்க. திருமறை குர்ஆன் வன்மையாக கண்டிக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நீங்க நன்மையான இறையச்சம் போன்ற காரியத்தில் ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான், பாவமான வரம்பு மீறிய செயலுக்கு யாரும் யாருக்கும் உதவாதீர்கள். தீமையை செய்யறதும் தீமைக்கு துணை போகுதல் தான். தீமையை தீமைதான் என்று தெரிந்த பிறகும் கூட செய்யக்கூடியவர்களை கண்டிக்காமல் அந்த தவறுக்கு எதிரான பிரச்சாரம் செய்யாமல் மௌன சாட்சியாக இருக்கிறான அவனும் தீமைக்கு துணை போனவன் தான். இஸ்லாம் 2 பேரையும் ஒன்றாகத்தான் பார்க்கிறது. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் நல்லவர்கள் என்றால் யார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 3வது அத்தியாயத்தின் 114வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நல்லவர்களுக்கான பண்பாடுகள் என்ன, என்னென்ன பண்பாடுகள் இருந்தால் அவர்கள் அல்லாஹ்வின் பார்வையில் நல்லவர்கள் என்று குறிப்பிடுகின்ற பொழுது, யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளை நம்புகிறார்களோ அவர்கள், வயமுரூன பில் மஅரூஃபி வயன்ஹவுன அனில் முன்கர், நல்லவைகளை மக்களுக்கு ஏவி தீமையானவற்றிலிருந்து மக்களை யார் தடுக்குகிறார்களோ அவர்கள், வயுசாரிஊன ஃபில் கைராத், நன்மையான காரியங்களில் யார் விரைந்து செயல்படுகிறார்களோ இவர்கள், உலாயிக்க மின சாலிஹீன், அவர்கள் தான் நல்லவர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இன்ன பிற மனிதனை நல்லவர் என்று தீர்மானிப்பதற்கு பல்வேறு அளவுகளை வைத்திருக்கிறோம். ஆனால் மனிதர்கள் வைத்திருக்கக்கூடிய அளவுகள் சில வேளைகளில் தவறாக கூட அமைந்துவிடும். ஒரு பாவியை கூட நான் நல்லவன் என்று சொல்லிவிடுவோம், ஒரு நல்லவனை கூட நாம் பாவி என்று சொல்லிவிடுவோம். ஆனால் இறைவனின் பார்வையில் நல்லவர்கள் என்றால் யார், என்னென்ன பண்பாடுகள் உடையவர்களை அல்லாஹ் நல்லவர்கள் என்று பட்டியலிடுகிறான் என்று பார்க்கின்ற பொழுது, குறிப்பாக இந்த 4 அம்சங்கள் யாரிடத்தில் இருக்கின்றனவோ அவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் நல்லவர்கள். நாம் அல்லாஹ்விடத்தில் நல்லவர்களாக இருக்க வேண்டுமானால் அல்லாஹ்வை மறுமை நாளை நம்புவது, நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது, நன்மையான காரியங்கள் என்று எதுவெல்லாம் இஸ்லாம் பட்டியலிடுகிறதோ அப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுவதற்கு நாம் விரைந்து வீரியம் காட்டுவது, இது போன்ற தன்மைகள் நம்மிடத்தில் இருக்குமானால் நாம் எல்லாம் நல்லவர்கள். இன்றைக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த பண்பாடுகளில் பெரும்பாலான பண்பாடுகளை நாம் அதிகமாக கடைபிடிக்கின்றோம். குறிப்பாக இறைவனை நம்புவது, இறை தூதரை நம்புவது, மறுமை நாளை நம்புவது என்று நம்பிக்கை சார்ந்த விஷயங்களில் அதிகமானவர்கள் அதை செயல்படுத்துகிறோம், நம்புகிறோம். அதற்கடுத்து இஸ்லாம் சொல்லக்கூடிய பண்பாடு, நன்மையான காரியங்களை ஏவுவார்கள். நல்லவற்றை ஏவக்கூடியவர்கள் அதிகமான மக்கள் இருக்கிறாங்க. நன்மையான காரியங்களை செயல்படுத்துவதில், அதற்கு போட்டி போடுவதில் அதிகமான மக்கள் இருக்கின்றாங்க. நன்மையை மக்களுக்கு ஏவுவதிலும் நன்மையான காரியங்களில் வீரியம் காட்டுவதிலும் இருக்கக்கூடிய அளவிற்கு தீமையானவற்றை தடுப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்றானே. தீமையை தடுப்பது, இந்த காரியத்தை செய்யக்கூடியவர்கள் சமுதாயத்தில் அதிகமான மக்களா அல்லது குறைவான மக்களா நீங்கள் என்று எடுத்து பார்த்தால் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் மட்டும்தான் தீமையான காரியத்தை தடுக்கின்றார்கள். தீமையான காரியத்தை தடுப்பதற்கு அதிகமான மக்கள் முன்வருவதில்லை. நன்மையான காரியத்தை ஏவுவதற்கு முன்வரக்கூடிய அளவிற்கு, நன்மையானவைகளை நாம் செயல்படுத்துவதற்கு முன்வரக்கூடிய அளவிற்கு தீமையான காரியத்தை தடுப்பதற்கு அதிகமான மக்கள் முன்வருகிறார்களா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை. சமுதாயத்தில் எத்தனையோ அமைப்புகள் இருக்கின்றது, எத்தனையோ இயக்கங்கள் இருக்கிறது. மக்களுக்கு நல்லவைகளை செய்வதற்காக வேண்டி தோற்றுவிக்கப்பட்ட அமைப்புகள், இயக்கங்கள் எல்லாம் பெரும்பாலும் நன்மையான காரியங்களை மக்களுக்கு ஏவுறாங்க. தொழுகுங்கள் என்று கட்டளையிடக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. தான தர்மங்கள் செய்யுங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். பொய் பேசாதீர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். இப்படி நன்மையானவற்றை ஏவுவதற்கு அதிகமான அமைப்புகள் இருக்கின்றார்களே, ஆனால் அதே அளவிற்கு தீமையை தடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. தீமையை தடுத்தால் மட்டும்தான் அல்லாஹ்விடத்தில் நாம சிறந்தவர் என்கின்ற அந்தஸ்தை பெற முடியும். நன்மையை செய்யக்கூடியவர்கள் நல்லவர்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. நன்மையான காரியத்தை மக்களுக்கு ஏவக்கூடியவர்கள் நல்லவர்கள் அல்லாஹ் சொல்லல. நன்மையை ஏவி தீமையை தடுத்து
நல்லவற்றை அதிகமாக செயல்படுத்துவதற்கு யார் முன் வருகிறார்களோ இத்தகைய பண்பாடு உடையவர்கள் தான் அல்லாஹ்வுடைய பார்வையில் நன்மையானவர்கள், சாலிஹீன்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப இன்றைக்கு அதிகமான மக்கள் நன்மையை செய்கிறோம், நல்லவற்றை மக்களுக்கு ஏவுகிறோம், ஆனால் தீமையை தடுக்க முன்வருவதில்லை. ஏன் தீமையை தடுக்க முன்வருவதில்லை என்று பார்த்தால், தீமையை தடுக்க முன்வந்தால் சமுதாய மக்களிடத்திலிருந்து ஏராளமான இன்னல்கள் நமக்கு நேரிடும். அடக்குமுறைகள், ஏராளமான இடர்பாடுகள் மக்களிடத்திலிருந்து நமக்கு எதிர்ப்புகளை சந்திக்க நேரிடும். அப்ப அந்த எதிர்ப்புகளை சந்திக்க துணிவில்லாத போது, எதிர்ப்புகளை எதிர்கொள்ள திராணி இல்லாத போது தீமைகளை தடுக்க நாம் முன்வருவதில்லை. அப்ப தீமைகளை தடுத்தோம் என்று சொன்னால் கட்டாயமாக எதிர்ப்புகள் வரும். யாரெல்லாம் அந்த தீமை, அந்த குற்றச்செயலில் ஈடுபடுகிறார்களோ அவர்களை எதிர்ப்பார்கள். அவர்களால் பல்வேறு அடக்குமுறைகள் வரும், அவர்களால் பல்வேறு பிரச்சனைகள் வரும். அப்ப எதிர்ப்புகளை எதிர்கொள்ள நாம் தயங்கினோம் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தின் நல்லவர்கள் என்கின்ற பட்டியலில் நாம் இடமிடாமல் போய்விடுவோம். சிந்தித்து பாருங்க, இஸ்லாமிய மார்க்கம் இந்த அளவிற்கு மேலோங்கி இருக்கிறது என்று சொன்னால், இஸ்லாத்தினுடைய உயர்விற்கும் இஸ்லாம் மேலோங்கியதனுடைய பின்னணியே வெறுமனே நன்மையை ஏவியதனால் மாத்திரம் இஸ்லாம் மேலோங்கவில்லை, தீமையை தடுத்ததனால் தான் இஸ்லாம் மேலோங்கி இருக்கிறது. நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய இந்த இரண்டு காரியத்தையும் ஒன்றோடு ஒன்று கூடுதல் குறைவில்லாமல் சரிசமமாக இந்த இரண்டையும் மக்களுக்கு மத்தியில் வீரியமாக நபிமார்கள் எடுத்து சென்றதனால் தான் இஸ்லாம் மேலோங்கி இருக்கிறது. கடந்த கால வரலாற்றை எடுத்து பாருங்கள். நபிமார்கள் ஏன் அனுப்பப்பட்டார்கள்? அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல நபிமார்கள் அனுப்பப்பட்டதற்கான காரணத்தையும் இந்த இஸ்லாம் மேலோங்கியதற்கான காரணத்தையும் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கிட்டத்தட்ட 3 இடங்களில் அல்லாஹ் பட்டியலிடுகிறான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நபிமார்கள் ஏன் அனுப்பப்பட்டார்கள்? லியுதுஹிரஹு அலத்தீனி குல்லிஹி, உலகத்தில் உள்ள அனைத்து கொள்கை சித்தாந்தங்களை விடவும் இஸ்லாம் மேலோங்க வேண்டும் என்பதற்காகத்தான் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள். ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக், இந்த சத்திய மார்க்கத்தை கொண்டு, இந்த தீனுல் இஸ்லாத்தை கொண்டு நபிமார்கள் அனுப்பப்பட்டதற்கான காரணம் லியுதுஹிரஹு அலத்தீனி குல்லிஹி, உலகத்தில் உள்ள ஏனைய அனைத்து கொள்கை சித்தாந்தங்களை விடவும் இஸ்லாம் உயர்வு பெற வேண்டும், இஸ்லாம் மேலோங்க வேண்டும். இதே கருத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 3 இடங்கள்ல 48வது அத்தியாயத்தினுடைய 28வது வசனம், 9வது அத்தியாயத்தினுடைய 33வது வசனம், 69வது அத்தியாயத்தினுடைய 9வது வசனம், இந்த வசனத்தை எடுத்து பாருங்க. இஸ்லாம் மேலோங்கியதற்கான காரணம் நபிமார்கள் நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய இந்த பணியை செய்தார்கள். வெறுமனே நன்மையை மட்டும் மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொன்னா இஸ்லாமியர்கள் எதிர்க்கப்பட்டிருப்பாங்களா? நபிமார்கள் எதிர்க்கப்பட்டிருப்பாங்களா? நபிமார்கள் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பார்களா? நபிமார்களுடைய வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன? நபிமார்கள் சமுதாய மக்களால் எதிர்க்கப்பட்டதற்கும் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டதற்குமான காரணம் அவர்கள் வெறுமனே நன்மையை மட்டும் ஏவினார்கள் என்பதனால் அல்ல, தீமையை தடுத்தார்கள். அல்லாஹ் கடவுள் என்று மாத்திரம் நபிமார்கள் சொல்லி இருந்தால் எதிர்ப்புகள் வந்திருக்காது. அல்லாஹ்வை தவிர வேறு எதுவும் கடவுள் இல்லை, நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வங்கள் கடவுள் இல்லை, மனிதன் கடவுள் இல்லை, மரங்கள் கடவுள் இல்லை, இந்த பிற இறைவனால் படைக்கப்பட்ட எதுவுமே கடவுள் இல்லை என்று மனித சமூகத்தில் கடவுள் நம்பிக்கையின் பெயரால் அவர்களிடத்தில் இருந்த அந்த தீமையும் சேர்த்து எச்சரிக்கை செய்தனுடைய விளைவுதான் நபிமார்கள் எதிர்க்கப்பட்டார்கள், அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தில் ஏகத்துவத்தை எடுத்துரைப்பதற்கு முன்னாலேயே இந்த பிரச்சாரத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைத்தால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வரக்கத் பின் நௌஃபல் என்று சொல்லக்கூடியவர் மூலமாக அறிவித்து விட்டான். அவங்க சொன்னாங்க, உங்களை போன்றவர்கள் இந்த சமுதாய மக்களுக்கு ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் இந்த சமுதாயம் உங்களை ஊரை விட்டே விரட்டுவார்கள். என்னையே ஊரை விட்டு விரட்டுறாங்க? நான் மக்களுக்கு மத்தியில் எவ்வளவு பெரிய நன்மதிப்பை பெற்றிருக்கின்றேன். இஸ்லாத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வதற்கு முன்னால் சமுதாய மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருந்த பெயர் என்ன? முஹம்மது என்ற புகழுக்குரியவர் என்ற ஒரு பெயர் இருந்தாலும் அஸ்ஸாதிக் அல் அமீன் என்று நம்பிக்கையாளர், நேர்மையாளர் என்றெல்லாம் மக்களுக்கு மத்தியிலே பெயர் வாங்கி அல்லாஹ்வுடைய தூதர் வரக்கத் பின் நௌஃபல் சொல்லக்கூடிய செய்தியை கேட்கிறாங்க. நீங்கள் மக்களுக்கு மத்தியிலே ஏகத்துவத்தை எடுத்துரைத்தால் இந்த சமுதாயம் ஊரை விட்டே உங்களை விரட்டுவார்கள். ஆச்சரியத்தோடு கேட்டார்கள், அவ முஹரிஜிய, என்னையா இந்த சமுதாய மக்கள் வெளியேற்றுவார்கள்? நானா இந்த சமுதாய மக்களால் புறக்கணிக்கப்படுவேன்? நானா இந்த சமுதாய மக்களால் எதிர்க்கப்படுவேன்? ஆம், உங்களை போன்று இந்த சத்திய பிரச்சாரத்தை முன்னெடுத்த எல்லா நபிமார்களுக்கும் இதுதான் நேர்ந்தது என்று சொன்னார்கள்.
அப்ப கொள்கை பிரச்சாரத்தை முன்னெடுப்பதற்கு முன்னால் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்தால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன என்பதை தெரிந்த போதிலும் கூட நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய இந்த பிரச்சாரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் முன்வைத்ததனால்தான் 23 ஆண்டு காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய அரபிய சாம்ராஜ்யத்தின் தலைவர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இஸ்லாம் மேலோங்கியது. ஏன் எதிர்க்கப்பட்டாங்க? தீமையை தடுத்ததனால் எதிர்க்கப்பட்டார்கள். மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தீமைக்கு எதிரான பிரச்சாரத்தை முன்னெடுத்ததனால் எதிர்க்கப்பட்டார்கள். தாயிஃபில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லிடங்காத ஒரு துன்பத்தை சமுதாய மக்கள் கொடுத்தாங்களே, ஏன்? தொழுகுங்க, அல்லாஹ் வணங்குங்க என்று மாத்திரம் சொல்லி இருந்தால் பிரச்சனை வந்திருக்குமா? அந்த சமுதாய மக்களுக்கு மத்தியில் இருந்த தீமையை எடுத்து சொன்னார்கள். அதனால் எதிர்ப்பு, அதனால் அடக்குமுறை, அதனால் பல்வேறு சோதனைகள். இப்படி சஹாபாக்களுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தாலும் சரி, நபிகளாருடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தாலும் சரி, இதற்கு முன்னால் ஏராளமாக அனுப்பப்பட்ட நபிமார்களுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தாலும் சரி, இந்த இஸ்லாம் மேலோங்கியதனுடைய பின்னணி நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய இந்த இரண்டையும் சரிசமாக மக்களுக்கு மத்தியிலே முன்னெடுத்ததனால் இஸ்லாம் மேலோங்கியது. அந்த இஸ்லாத்தை மேலோங்க செய்யக்கூடிய பொறுப்பும் கடமையும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு அவருடைய மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒவ்வொரு இஸ்லாமியனுக்கும் கடமை என்று இஸ்லாம் சொல்கிறது. இந்த கடமையை, தீமையை தடுக்கக்கூடிய இந்த கடமையை சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளை எத்தனை அமைப்பு முன்னெடுத்து செய்யறாங்க? தீமைங்கிறது நிறைய விளங்கி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்கிறது, மௌலிது ஓதக்கூடாது என்று தெரியும், செய்ய மாட்டார்கள். ஹத்தம் ஃபாத்திகா போன்ற இஸ்லாத்தில் இல்லாத, நபிகளால் காட்டித்தரப்படாத ஏராளமான பித்அத்துகள், அது பித்அத் என்று தெரியும், அவர்கள் செய்ய மாட்டார்கள். மீலாது மௌலித் என்ற அனாச்சாரங்கள் இஸ்லாத்தில் இல்லை, அதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை தெரிந்து வைத்திருக்கின்றார்கள். நாங்களும் தௌஹீத் தான் என்று மக்களுக்கு மத்தியில் பேசுவார்கள். இப்படி பேசக்கூடியவர்கள் பகிரங்கமாக மீலாதுக்கு எதிராக, மௌலிதுக்கு எதிராக, இஸ்லாத்தில் இல்லாத அனாச்சாரங்களுக்கு எதிராக வெளிப்படையாக மக்களுக்கு மத்தியிலே அவர்கள் இந்த தீமையை எதிர்க்க முன்வர மாட்டார்கள். காரணம் என்னன்னா, சமுதாயத்தில் அவர்களுக்கு ஒரு அந்தஸ்து இருக்குன்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் நாம மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்தால் நமக்குன்னு சமுதாயத்தில் ஒரு மதிப்பு இருக்குது, நமக்குன்னு சமுதாய மக்களுக்கு மத்தியில் ஒரு செல்வாக்கு இருக்குது, அந்த செல்வாக்கை நாம் இழந்து விடுவோம். உண்மையிலேயே அல்லாஹ்வை மட்டுமே பயந்து மறுமையை நம்பி இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்தால் சமுதாய மக்களுக்கு மத்தியில் உள்ள மதிப்பை அவர்கள் எதிர்பார்க்க மாட்டார்கள். ரசூலுல்லாஹ் எதிர்பார்த்தாங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் எதிர்பார்த்து இருந்தால் இந்த அளவிற்கு இந்த இஸ்லாம் வளர்ந்திருக்குமா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சமுதாயத்தில் எந்த அளவிற்கு செல்வாக்கு இருந்தது? அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு எந்த அளவிற்குன்னா, ஒரு கட்டத்தில் அந்த ஊரே வெறுத்து போறாங்க. இறைவனை ஒழுங்காக வழிபட முடியவில்லை, குர்ஆனை ஒழுங்காக ஓத முடியவில்லை, இந்த ஊரை விட்டு நான் செல்கிறேன் என்று போனார்கள். அபிசீனியாவிற்கு பயணப்பட்டார்கள். பர்குல் கிமாத் என்று சொல்லக்கூடிய தொலைதூரமான ஒரு பகுதியில் அந்த பகுதியினுடைய தலைவர் இவர் பார்க்கிறாங்க, அபூபக்கரை, எங்க போறீங்க? ஊரை விட்டு போறேன், இறைவனை ஒழுங்காக வழிபட முடியவில்லை, குர்ஆனை, இறைவன் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த வேதத்தை சரியான முறையில் நான் ஓத முடியவில்லை, கடுமையான எதிர்ப்பு, நான் ஊரை விட்டே செல்கிறேன். அதற்கு அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அந்த பகுதி மக்களுடைய தலைவர்களாக மதிக்கப்பட்டவர்கள் ஒருவரான இப்னு தகீரா என்று சொல்லக்கூடியவர் சொல்கிறார், உங்களை போன்ற நல்லவர்கள் எல்லாம் ஊரை விட்டே போகக்கூடாது என்று சொன்னார்கள். மக்களுக்கு மத்தியில் அந்த அளவிற்கு நன்மதிப்பையும் செல்வாக்கையும் பெற்றிருந்தார்கள். அந்த செல்வாக்கை தக்க வைக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்திருந்தால் தீமையை தடுத்திருப்பாங்களா? கண்டிப்பாக தீமைக்கு எதிரான பிரச்சாரத்தை முன்னெடுக்கின்ற பொழுது சமுதாய மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய செல்வாக்கு போகும், மக்கள் எதிர்ப்பார்கள், பல்வேறு அவதூறுகளையும் பழிச்சொல்களையும் நம்பி சுமத்துவார்கள். இறைவனின் திருப்தி முக்கியமா, மனிதர்களின் திருப்தி முக்கியமா? இறை திருப்தி மட்டுமே முக்கியம் என்று சஹாபாக்கள் அதை லட்சியமாக கொண்டதனால்தான் தீமைக்கு எதிரான கடுமையான பிரச்சாரங்கள். நீ அடித்தாலும், என்னை உதைத்தாலும், அடக்குமுறைக்கு உள்ளாக்கினாலும், ஊரை விட்டே விரட்டினாலும் என் கொள்கையை நான் பிரச்சாரம் செய்வேன், இந்த ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்வேன், இறை வைப்பு என்கின்ற அந்த தீய செயலை மக்களிடத்திலிருந்து வேறறுப்பதற்காக வேண்டி நான் பாடுபடுவேன் என்று நபிமார்களும் நபி தோழர்களும் மக்களுக்கு மத்தியில் உள்ள செல்வாக்கு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. இன்னைக்கு பெரும்பாலான தலைவர்கள் ஊர்ல ஜமாத் தலைவர்களாக இருப்பாங்க, பள்ளிவாசலுடைய தலைவர்களாக இருப்பாங்க. கண்டிப்பாக இது தீமைதான், மௌலிது தீமை, மீலாது தீமை, இணை வைப்பு தீமை, மௌலிது இஸ்லாத்தில் இல்லை
என்றெல்லாம் தெரிந்து வைத்திருந்தாலும் கூட சமூக மக்கள் அவருக்கு தலைவர் என்கின்ற ஒரு அந்தஸ்தை கொடுத்திருக்கிறாங்களே, அதற்கு எதிராக நாம செயல்பட்டால் அது பறிபோய்விடுமே என்கின்ற சமூக அந்தஸ்து என்கின்ற ஒன்றை மட்டுமே மையப்படுத்தி தீமை எதிர்க்கிறது இல்லை, அதை சொல்ல முன் வருவதில்லை. ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சமுதாய மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அனாச்சாரங்கள், இஸ்லாத்தில் இல்லாத பல்வேறு பிற மத கலாச்சாரங்கள் இஸ்லாமிய மக்களிடத்தில் ஊடுருவதற்கான காரணம் என்ன தெரியுமா? செய்யக்கூடியவர்கள் குறைவாக இருந்தாலும் கூட ஆதரிக்கக்கூடியவர் அதிகமாக இருக்கிறாங்க. இது இஸ்லாத்தில் இல்லை, தீமை என்று தெரிந்தாலும் கூட அந்த தவறை செய்யக்கூடியவர்களை எதிர்க்காமல், கண்டிக்காமல் அதற்கு ஆதரவு அளிக்கக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. இஸ்லாமிய பெரும்பான்மையாக வாழக்கூடிய தெருக்கல்ல இந்த மௌலித் என்கின்ற இணை வைப்பை பாடலை படிக்கக்கூடிய வீடுகள் எத்தனை இருக்குது? விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில வீடுகள் இருக்கும். அந்த மஹல்லாவில் உள்ள பள்ளிவாசல் ஜமாத்து வேண்டுமானால் அதை மிகப்பெரிய அளவில் கோலாகலமாக கொண்டாடலாம். சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு இஸ்லாமியரும் இதை முழுமையாக அங்கீகரித்தாரா என்று பார்த்தால் நிச்சயமா இருக்காது. அப்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர்கள் இதை மார்க்கமாக இஸ்லாத்தில் உள்ளதாக நினைத்து செயல்படுகிறார் என்று சொன்னால் சமுதாயத்தில் அது நன்மை போன்று பார்க்கப்பட்டதற்கான பின்னணி என்னன்னா, இது தீமை என்று விளங்கிய பலரும் அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்யவில்லை, அதற்கு எதிராக களம் காணவில்லை, பயப்படுறாங்க. எதிர்ப்புகளை எதிர்கொள்ள பயந்து தீமை எதிர்க்க முன் வருவதில்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய எத்தனை அமைப்புகள், எல்லா அமைப்புகளும் தீமைக்கு எதிராக அவர்கள் பிரச்சாரம் செய்ய முன்வராததற்கான காரணம் என்னன்னா ஒன்றே ஒன்றுதான், சமுதாய மக்களுக்கு மத்தியில் எதிர்ப்புகளை நாம சந்திக்க நேரிடுகிறது. நம்மீது பல்வேறு அவதூறுகளை பரப்புகிறார்கள். இவர்கள் தான் ஊரை இரண்டாக்கியவர்கள், இவர்கள் குழப்பவாதிகள், குடும்பத்தை பிரித்தவர்கள், ஹதீஸை மறுத்தவர்கள், முன்னோர்களை இமாம்களை திட்டக்கூடியவர்கள், சஹாபாக்களை திட்டக்கூடியவர்கள் என்பது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் இந்த இஸ்லாத்தில் இல்லாத தீமைகளை எதிர்க்கக்கூடிய ஏகத்துவவாதிகளை நோக்கி முன்வைக்கப்படுகிறதே. அவ்வளவு பழிச்சொல்களை நாம் சுமக்க வேண்டுமா? அல்லது 4 பேரோட ஒருவர் நல்லவர் என்ற பெயரை நாம் பெற வேண்டுமா என்றவர்கள் பார்த்து தீமை எதிர்க்க முன் வரலங்க. திருமறை குர்ஆன் வன்மையாக கண்டிக்கிறது. யார் ஒருவன் அந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய தீமையை கண்டும் காணாமல் செல்கின்றானோ இவன் யாரு தெரியுமா? தீமைக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் யாரு தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தஆவலு அலல் பிர்ரி வத்தக்வா, நீங்க நன்மையான இறையச்சம் போன்ற காரியத்தில் ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான், பாவமான வரம்பு மீறிய செயலுக்கு யாரும் யாருக்கும் உதவாதீர்கள். அப்ப தீமைக்கு துணை போகுதல் என்று சொன்னால் தீமையை செய்யறதும் தீமைக்கு துணை போகுதல் தான். தீமையை தீமைதான் என்று தெரிந்த பிறகும் கூட செய்யக்கூடியவர்களை கண்டிக்காமல் அந்த தவறுக்கு எதிரான பிரச்சாரம் செய்யாமல் மௌன சாட்சியாக இருக்கிறானே அவனும் தீமைக்கு துணை போனவன் தான். இஸ்லாம் 2 பேரையும் ஒன்றாகத்தான் பார்க்கிறது. தீமையை செய்தவன், தீமைக்கு துணை போனவன், இறைவனுடைய சாபத்தை பெற்றவன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, லஅனல்லாஹ் மன் ஆவா முஹ்திஸன், யார் ஒருவன் சமுதாயத்தில் இல்லாத, இஸ்லாத்தில் இல்லாத காரியத்தை மார்க்கமாக சமுதாய மக்களுக்கு மத்தியிலே தோற்றுவிட்டு அதற்கு யார் அடைக்கலம் கொடுக்கின்றானோ, அதை யார் ஆதரிக்கின்றானோ, அதை யார் விரும்புகிறானோ இவன் அல்லாஹ்வின் சாபத்துக்குரியவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மாத்திரமல்ல, சமுதாய மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு தீமையை செய்கின்ற பொழுது அதை எவன் தடுக்கவில்லையோ இறைவனின் வேதனை அந்த சமுதாயத்திற்கு வரும் என்று சொன்னால் அந்த வேதனையில் இவனும் பிடிக்கப்படுவான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை. இப்னு மாஜா என்கின்ற நபிமொழிகளில் பதிவாக இருக்கக்கூடிய செய்தி. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் மக்களுக்கு உரை நிகழ்த்துறாங்க. உரை நிகழ்த்துகின்ற பொழுது ஒரு செய்தியை சொன்னாங்க. மக்களே, நீங்கள் குர்ஆனுடைய ஒரு வசனத்தை ஓதுகிறீர்கள். அந்த வசனத்தை ஓதக்கூடிய நீங்கள் நன்கு அந்த வசனத்தை உணர்ந்து செயல்படுங்கள் என்று புரிய வைக்கக்கூடிய விஷயத்துல வசனத்தை சொல்லி காட்டுறாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு அலைக்கும் அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் நெறிப்படுத்திக் கொள்ளுங்கள். லா யதுர்ருக்கும் மன் தல்ல இதா ஹததைத்தும், உங்களை நீங்கள் சீரமைத்துக் கொண்டால், நெறிப்படுத்திக் கொண்டால், யாரெல்லாம் வழிகட்டு இஸ்லாத்தில் இல்லாத வடிகேடர்களாக யார் இருக்கிறார்களோ இவர்களால் உங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லை என்கின்ற குர்ஆன் வசனத்தை நீங்கள் ஓதுகிறீர்கள். உங்களை நீங்க மட்டுமே சரி பண்ணா போதுமானது என்று நீங்கள் விளங்கி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தீமைக்கு எதிராக பிரச்சாரம் செய்யாமல் போய்விடாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை சொல்றாங்க. ஏன் தெரியுமா? இன்ன நாச, மக்கள்ல ஒரு சிலர்கள் இருக்கிறாங்க, இதா ராவுல் முன்கர, ஒரு தீமையை கண்டால் லா யுகையிருனஹு, அதை தடுக்க மாட்டேங்கிறாங்க. தீமைக்கு எதிராக பிரச்சாரம் செய்வதில்லை, தீமையை எதிர்க்க முன்வருவதில்லை,
தீமையை எதிர்க்கின்ற பொழுது அதனால் ஏற்படக்கூடிய எதிர்ப்புகளை எதிர்கொள்ள முன்வருவதில்லை, தீமையை தடுக்கல. இப்படி யாரெல்லாம் இருக்கின்றார்களோ இவர்களுக்கு ஒரு செய்தியை நான் சொல்கின்றேன். சமிஅத்து ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் ஒருவர் ஒரு தீமையை பார்த்த பிறகும் கூட அதை தடுக்காமல் இருக்கின்றார்களோ அவுஷக அய்யுஅம்மஹும் அல்லாஹ் பிஇகாபிஹிம், அல்லாஹ்வுடைய வேதனையால் அவர்களும் தான் பீடிக்கப்படுவார்கள். ஒரு தீமையை செய்ததற்காக ஒரு சமுதாயத்திற்கு அழிவு வரும் என்று சொன்னால் அந்த அழிவில் யாரும் ஆட்படுத்தப்படுவார்கள்? தீமை என்று தெரிந்த பிறகும் கூட அதை தடுக்காமல் இருந்தானே அவனும் சேர்ந்து பாதிக்கப்படுவான் என்பதாக தீமைக்கு எதிராக பிரச்சாரம் செய்யவில்லை என்று சொன்னால், கணம் காணவில்லை என்று சொன்னால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன என்பதை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தியை நினைவுபடுத்துறாங்க. ரசூலுல்லாஹ் இருக்கும்போதே சொன்னாங்க. ஒரு நாள் பயங்கரமான ஒரு திருக்கத்தோட வர்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். ஜைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் என்னுடைய வீட்டுக்கு வந்தார்கள். ஃபஸஅன், திடுக்கத்தோடு வந்தார்கள். சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. வைலுல் லில் அரப், அரபுகளுக்கு கேடு உண்டாகிவிட்டது, நாசம் உண்டாகிவிட்டது. மின் ஷர்ரின் கத் தரப, அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு தீங்கின் காரணத்தினால் அரபுகளுக்கு அழிவு வரப்போகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் பதற்றத்தோடு ஒரு செய்தியை சொன்னார்கள். யஜூஜ் மஜூஜ் என்கின்ற கூட்டத்தார்கள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அடைப்பு என்பது அதில் விரிசல் ஏற்பட்டு விட்டது என்று சொல்கிறார்கள். பட் இதை கேட்ட மாத்திரத்திலேயே ஜைனப் ரலியல்லாஹு அவங்க கேட்கிறாங்க, அப்படியானால் அல்லாஹ்வுடைய தூதரே, எங்கள்ல ஒஃபீனா சாலிஹூன், நல்லவர்கள் இருக்கிறாங்களே, நல்லவர்கள் இருக்கவே இறைவனுடைய வேதனையில் எல்லாரும் பீடிக்கப்படுவோமா? இறைவனால் ஏற்படக்கூடிய அழிவில் எல்லாரும் பீடிக்கப்படுவோமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, கால நஅம் இதா கசுருல் ஹபுஸ், தீமை அதிகரித்தால், சமூகத்தில் தீமை அதிகரிக்கும் பொழுது அந்த சமுதாயத்திற்கு இறைவனுடைய தண்டனை வரும் என்று சொன்னால் அந்த தண்டனையால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் யாரும் தான்? நல்லவர்களும் தான். நல்லவர்கள் ஏன் நல்லவர்கள் அல்லாஹ் தண்டிக்கிறான்? சமுதாயத்திலே தீமை அதிகமா வருது, நல்லவர்கள் தன்னளவிலே மார்க்கத்தை கடைபிடித்தால் போதும் என்று யார் மார்க்கத்தை தன்னளவில் வைத்துக் கொள்கிறார்களோ, பிரச்சாரத்தை முன்னெடுக்கவில்லையோ, தீமைக்கு எதிராக களம் காண யாரும் முன்வரவில்லையோ, இப்படிப்பட்டவர்களுக்கும் சேர்த்து தான் அழிவு வரும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி சஹீஹ் புகாரியிலே பதிவாயிருப்பதை பார்க்கிறோம். இப்ப இன்றைக்கு தீமைக்கு எதிரான அந்த பிரச்சாரம் என்பது அதை செய்யக்கூடியவர்கள் சமுதாயத்தில் ரொம்ப சொற்பம் தான். ஏன்? காரணம் என்ன? பயம். சமுதாய மக்களால் ஏற்படக்கூடிய அந்த எதிர்ப்புகள், அதை எதிர்கொள்ள பயம். இன்னும் ஒரு சிலர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? நாங்களாம் நடுநிலைவாதிகள். நாங்கள் நடுநிலைவாதிகள். என்ன நடுநிலைவாதிகள்? எதுலையுமே நாங்கள் ரொம்ப வரம்பு கடந்து போக மாட்டோம். இந்த நடுநிலைவாதிகள்னு சொல்லுவான். இவன் செய்யற வேலை என்ன தெரியுமா? தீமையை தடுக்கணும், தடுக்க மாட்டான். தீமையை தடுப்பவர்களை தடுப்பான். ஒரு பெண்கள் குழுதாவா போவாங்க, பிரச்சாரம் செய்ய போவார்கள். இவங்களுக்கு எல்லாம் தேவையா? இப்படி பெண்களை வந்து நடு ரோட்டில் வீதியில் அலைய விடுறது நிலவா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எதிரையுமே ஒரு வரம்பு கடந்து செயல்படக்கூடாதுங்க அப்படின்னு நன்மை மாதிரி பேசுவார்கள். இவர்களுக்கு எந்த கொள்கையும் கிடையாது. அது குர்ஆனுடைய வசனத்தை வேற சொல்லுவாங்க. நாம உம்மத்தம் வசத்தா, நம்ம நடுநிலை சமுதாயமாக இருக்கிறோம். இந்த வசனத்துக்கு தவறான வியாக்கியானம் உலமாக்கள் கொடுப்பதனுடைய விளைவுதான் நடுநிலைவாதிகள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் அவங்க செய்யக்கூடிய அனாச்சாரத்தை நன்மை நினைக்கிறான். நன்மையை செய்யக்கூடியவர்களை தீமையை தடுக்கக்கூடியவர் தடுக்கிறான். நீனும் சேர்ந்து செய்ய வேண்டிய பிரச்சாரம் இது. பெண்களுக்கும் தீமையை தடுக்கக்கூடிய பொறுப்பு இருக்குதா இல்லையா? அல்ல அப்படிதான் சொல்றான். வல் முஃமினூன வல் முஃமினாத்து பஅதுஹும் அவ்லியாஉ பஅதின், இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களும் இறை நம்பிக்கை கொண்ட பெண்களும் சிலருக்கு கூட்ட நேசர்கள். எந்த விஷயத்துல? யமுருன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், நன்மை ஏவுறதுல தீமையை தடுக்கிறதுல. சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தீமைக்கு எதிராக பிரச்சாரம் செய்வது பெண்களுக்கும் தான் கடமை. நீ உங்க வீட்டு உள்ள பெண்களையும் இது போன்று தீமைக்கு எதிராக பிரச்சார களத்தில் ஈடுபடுத்த வேண்டிய நீ அதை விமர்சனம் பண்றது ஏன்? எதுலையுமே ஒரு இது நடுநிலையா? நயவஞ்சகத்தனமா? நயவஞ்சகத்தனம். யார் உண்மையை மறைக்கின்றானோ அவன் நயவஞ்சகன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அர்பஉன் மன் குன்ன ஃபீஹி, 4 தன்மைகள் யார் இடத்தில் இருக்கிறதோ கான முனாஃபிகன் ஹாலிஸா, கடைந்தெடுத்த நயவஞ்சகன். அதுல ஒண்ணு தெரியுமா? நாங்க நல்லதை பேசுறோம்னு சொல்லுவான். 2 சமுதாயத்துக்கு ஏற்பது பிரச்சனைக்கு மத்தியில நாம தீர்ப்பு வழங்குறோம், நான் இங்கேயும் பேச மாட்டேன் அங்கேயும் பேச மாட்டேன், நியாயம் பேசுவேன்னு சொல்லுவான். இப்படி சொல்லிக்கொண்டு தீமையை தடுக்கக்கூடியவர்களை எதிர்ப்பான், தீமைக்கு எதிராக பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களை எதிர்ப்பான். இவன் யார் தெரியுமா? இதா ஹாசம ஃபஜர, இவன் தீர்ப்பு வழங்குற பேர்ல இவன் ஒரு தவறான தீர்ப்பை வழங்குவான். இவன் நயவஞ்சகன் சொன்னாங்க. அப்படிப்பட்ட நயவஞ்சகத்தனத்தை செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் இருக்கிறாங்க, தீமையை தடுக்கக்கூடியவர்களை ரொம்ப ஏளனமாக பேசுறது. என்னங்க பிரச்சாரம் பண்ணி என்ன பிரயோஜனம்?
நீங்கள் தான் வருஷம் வருஷம் ரபியுல் அவ்வளவு வரும்பொழுது மௌலூதுக்கு எதிராக பிரச்சாரம் பண்றீங்க. நீங்க பிரச்சாரம் பண்ண கூடிக்கிட்டே இருக்கிற. கடந்த வருஷத்தை விட இந்த வருஷம் வால் போஸ்டர் அதிகம், பேனர்கள் அதிகம், மீலாது பயான் அதிகம், மீலாது ஊர்வலம் அதிகம். என்ன பிரயோஜனம்? என்னத்தை பிரச்சாரம் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லும் பொழுது இதை கேட்கக்கூடிய ஒரு சிலர்கள் தீமையை தடுக்கணும்னு முன் வந்தவர்கள் கூட ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பாடம். ஆமாதான், எவ்வளவு பிரச்சாரம் பண்ணி என்ன பிரயோஜனம், யாரும் கேட்கறது இல்லையே அப்படி ஒரு கூட்டம். ஒன்றை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். தீமையை தடுப்பது என்பது அது இஸ்லாமியனுடைய கடமை. ஒரு மனிதரை அல்லாஹ் நேர்வழிக்கு கொண்டு வர வேண்டும், அல்லாஹ்வுடைய அதிகாரம். அது தடுப்பதுதான் நம்முடைய வேலை. தீமைக்கு எதிராக பிரச்சாரம் செய்வதுதான் நம்முடைய வேலை. ஒட்டுமொத்த சமூகமே திருத்தணுங்கிறது நம்முடைய வேலை கிடையாது, அது அல்லாஹ்வுடைய வேலை. இந்த உலகத்தில் நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஏராளமான நபிமார்கள் நாளை மறுமையில் வருவாங்க. அந்த நபிமார்களை பின்பற்றிய சமுதாயம் வருவார்கள். சில நபிமார்கள் வருவார்கள், அவர்களுக்கு பின்னால் பெருங்கொண்ட கூட்டம் வரும். சில நபிமார்கள் வருவார்கள், அவர்களுக்கு பின்னால் ஒரு குறிப்பிட்ட தொகையினர்கள் வருவார்கள். சில நபிமார்கள் வருவார்கள், அவர்களுக்கு பின்னால் ஒரு 10 நபர்களுக்கு விட குறைவானவர்கள் வருவார்கள். சில நபிமார்கள் அவருக்கு பின்னால் ஒரு ஆள் மட்டும் தான் வருவார். சில நபிமார்கள் வருவாங்க, பின்னால் யாரும் இருக்க மாட்டாங்க, அவர் மட்டும் தான் வருவார். யாருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையே. இதனால் பாதிப்பு யாருக்கு? அந்த நபி தோற்று விட்டார்களா? இல்லை. அந்த கொள்கையை தோற்று விட்டதா? இல்லை. அவர்கள் வேலை பிரச்சாரம் செய்வது, நபிமார்களுடைய பணி எடுத்து உரைப்பது, நபிமார்களை பின்பற்றக்கூடிய சமுதாயமான இஸ்லாமியர்களுடைய பணி நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது. அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். மறுமை நாள் வருகின்றவரை அல்லாஹ் நமக்கு ஹயாத்தை தந்தால் இந்த தீமை எப்பொழுதெல்லாம் தலை தூங்குகிறதோ அந்த தீமைக்கு எதிரான பிரச்சாரத்தை முன்னெடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். திருந்துவதும் அவர்களை திருத்துவதும் அவர்களை நேரடிப்படுத்துவதும் இறைவனுடைய வேலை. அது நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம தாழ்வு மனப்பான்மைக்கு உள்ளாக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி சிலர்கள் இருக்கிறாங்க. ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நாம் நல்லவர்கள், சிறந்தவர்கள் என்கின்ற நன்மதிப்பை, பெயரை பெற வேண்டும் என்று சொன்னால் வெறுமனே தொழுதால் மாத்திரம் போதாது. வெறுமனே நம்மளவில் நன்மைகளை பிற மக்களுக்கு எடுத்துரைத்தால் மாத்திரம் போதாது. தீமையிலிருந்து சமுதாய மக்களிடத்தில் இருக்கக்கூடிய அனாச்சாரங்கள், இணை வைப்பு காரியங்கள், மார்க்கத்துக்கு எதிரான, மார்க்கத்துக்கு விரோதமான ஒரு மனிதனுடைய ஈமானை குடிதோண்டி புதைக்கக்கூடிய என்னென்ன தீமைகள் எல்லாம் இருக்கிறதோ அவைகளுக்கு எதிராக துணிச்சலோடு அந்த தீமையை எதிர்க்க முன்வர வேண்டும். இதனால் சமுதாய மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்தஸ்தை இழந்தாலும் அது தியாகம். அது எதையும் இழப்பேன், சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்தஸ்தை இழப்பேன், சமுதாய மக்களின் மீது அள்ளி வீசக்கூடிய, வாரி இறைக்கக்கூடிய எவ்வளவு பெரிய அவதூறையும் சுமந்து கொள்வேன், என் பணியில் இருந்து நான் கடுகளவும் பின்வாங்க மாட்டேன் என்று சொல்லி யார் நன்மையை ஏவி தீமையை தடுத்து நல்லவற்றில் அதிகமான நன்மையான காரியங்களை செய்வதற்கு முன்வருகிறார்களோ உலாயிக மின சாலிஹீன், அவர்கள் தான் நல்லவர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். அப்படிப்பட்ட நல்லவர்களுடைய பட்டியலில் நாமும் இட வேண்டும். அப்படிப்பட்ட நன்நசீபை உள்ள இறைவன் உங்களுக்கு எனக்கும் தந்தருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.